வணக்கம். நம்ம ஜஸ்ட் குக் சேனலை யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணியோ இல்லை ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணியோ நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் ஒரு 7-8 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு பிரியாணி டவரால் ரொம்ப சுலபமாக எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு வீட்டிலே தயாரித்த கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அப்படி இல்லைன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இது கூடவே 1 கப் அளவுக்கு நல்லா கெட்டி தயிராக சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா கையாலே கலந்து விட்டுட்டு நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சிடுங்க. இது ஊறுற நேரத்தில் இன்றைக்கி நான் 3/4 கிலோ அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். கொஞ்சம் பழைய அரிசியாக இருந்துச்சு அப்படின்னா சாதம் நல்லா நீளமாக குழையாமல் வரும். இதை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். அரிசி நல்லா ஊறினதும் ஒரு பெரிய பாத்திரத்தில் 100 ml எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜாதிபத்திரி, பிரியாணி இலை இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா பொருட்கள் எல்லாமே நல்லா பொரிஞ்சதும் ஒரு 4 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இப்போது வெங்காயம் நல்லாவே வதங்கிருச்சு. இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்க போகிறோம். இது அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த பாத்திரத்தில் வந்துட்டு அடியில் ஒட்டாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம எடுத்துருக்கிற பாத்திரம் வந்துட்டு நல்லா கனமாக இருக்கணும். அடி கனமாக இருந்துச்சு அப்படின்னா பாத்திரம் வந்துட்டு அவ்வளவு சீக்கிரம் அடிப்பிடிக்காது. இப்போது பச்சை வாசனை போனதும் 1 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன் நான். இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துட்டு ஒரு 3 பெரிய தக்காளி நல்ல நீல வாக்கில் பொடியாக அரிஞ்சு சேர்த்துருக்கேன். இந்த தக்காளி நல்லா குழஞ்சி வர வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இப்போது தக்காளி நல்லாவே குழஞ்சி வந்துருச்சு. நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற சிக்கனையும் இது கூட சேர்த்துடலாம். இந்த சிக்கனை சேர்த்துட்டு நல்லா பாத்திரத்தில் அடி பிடிக்காமல் நல்லா இந்த மசாலாலாம் ஒன்று சேர்ந்து வரா மாதிரி நல்லா கிளறி விட்டுடலாம். இது கூடவே ஒரு கைப்பிடி பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, புதினா இலைகளையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். எப்போவுமே இது போல் நம்ம பிரியாணி செய்யும்போது அதோடைய டேஸ்ட்டு உப்பு வந்துட்டு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு பிரியாணி செஞ்சு முடித்ததும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும். இது நல்லா கலந்துட்டு ஒரு 10 நிமிஷம் மிதமான தீயில வச்சு நல்லா வேக வச்சிடலாம். இப்போது ரொம்பவே சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு சிக்கன் எல்லாமே நல்லா அழகாக வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். நான் வந்துட்டு இன்றைக்கி 4 ஆழாக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருந்தேன். அதுக்கு 8 ஆழாக்கு தண்ணி ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு ஆழாக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பாத்திரத்தில் பண்ணும்போது ஒரு ஆழாக்கு வந்துட்டு எப்போவுமே நான் எக்ஸ்ட்ரா தண்ணி எடுப்பேன். அப்போ வந்துட்டு கரெக்டாக இருக்கும். சாதம் ரொம்ப நெத்தாக இல்லாமல் கொஞ்சம் நல்லா வெந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போது உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் மூடி போட்டு கொதிக்க வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதித்ததும் நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கிற பாஸ்மதி அரிசியவும் இது கூட சேர்த்துடலாம். அரிசி சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா அடியோடு நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போடாமல் தண்ணி 3/4 வாசி ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம கொதிக்க வைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி அதிகமாக நல்லா குறைஞ்சி வந்துருச்சு. இந்த மாதிரி கிளறி விடும்போது அந்த தண்ணியும் சாதமும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இருக்கணும். இந்த டைமில் ஒரு பிளேட்டை போட்டு நல்லா மூடிட்டு சிம்மரில் வச்சுட்டு அது மேலே ஒரு வெயிட் வைக்கணும். அதாவது அதோடைய ஸ்டீம் வந்துட்டு வெளியில் போகக்கூடாது. அந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் வச்சிடலாம். இப்போது 10 நிமிஷம் பொறுத்து சாதம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம்.
ரொம்பவே வாசனையான சிக்கன் பிரியாணி தயாராகிடுச்சு. இந்த மாதிரி பண்ணும்போது அந்த மசாலாலாம் நம்ம சிக்கனில் போட்டு ஊற வச்சு பண்ணுறதுனால சிக்கன் வந்துட்டு பயங்கர சாஃப்டாக இருக்கும். அந்த லெக் பீஸ் மட்டும் இல்லாமல் மற்ற கறி துண்டுகளுமே வந்துட்டு சாப்பிட்றதுக்கு பயங்கர சாஃப்டாக இருக்கும். எப்போவுமே பிரியாணி பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரமாவது பொறுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா அதோடைய சாதம் வந்துட்டு ரொம்பவே டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இப்போது ரொம்பவே சூப்பரான சிக்கன் பிரியாணி தயாராகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.